ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அண்ணாமலை முத்தை கூப்பிட்டு விசாரிப்பாரு. டே முத்து, என்னடா நடக்குது வீட்டில்? நீங்கள் பாட்டு இப்படி சண்டை போட்டு நாடுறீங்க. இத்தனை நாள் ஏதோ அனந்தமிக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அது பரவாயில்ல, 2 நாள் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வாழ வந்த 2 மருமகளும் இப்படி அடிச்சிட்டு நாடுறாங்க. நீங்கள் அவங்கள சமாதானம் பண்ணாமல் நீங்களும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவாடா இருக்குன்னு கோவப்படுறாரு. அப்போ முத்து வந்து, அப்போ நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இல்லைப்பா, இதை நாங்கள் 4 பேர் சேர்ந்து போட்ட ட்ராமான்னு. அதை கேட்ட அண்ணாமலைக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியல. என்னடா சொல்றேன்னு கேட்கும்போது முத்து நடந்த விஷயத்தான் சொல்றாரு. அப்பா, நம்ம அம்மாவுக்கு மீனாவும் ஸ்ருதியும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து ஒரே வயிற்றுச்சல்பா. அதை கெடுத்து விடுறதுக்காக பலகூரில் அம்மாவை ஏற்றி விட்டுருக்காங்க. பலகூரில் அம்மாவும் மீனாவை பார்த்து கண்டபடி திட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஆரம்பத்தில் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நேராக பலகூரில் அம்மாவை பார்த்து சண்டை போடலான்னு தான் நினைச்சேன். ஆனால் மீனா தான் தடுத்தா. இப்படி பண்ணா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் செய்யும். அதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாம்னு மீனா தான் ஐடியா கொடுத்தா. நாங்களும் அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக சும்மா சண்டை போடாம நடிச்சோம்ப்பா. மித்தபடி எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இல்லைன்றாரு. அதை கேட்ட அண்ணாமலையும் சிரிச்சுட்டு, சரி விளையாட்டுக்கு ஏதோ பண்றீங்க, இதனால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ஸ்ருதி வந்து அவங்க அம்மா கால் பண்ணி பயங்கரமா சண்டை போடுறாங்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா, எதுக்குமா மீனாட்ட போய் சண்டை போட்டேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதுக்கு சுதா வந்து, எல்லாம் உன் நல்லதுக்காக தாண்டி, இங்க பாரு உன் மாமியார் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, தயவு செஞ்சு அந்த மீனா கூட சேராத, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை வரும்னுவாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் வாழ்க்கையில தலையிடாம இரு, இன்னொரு தடவை மீனாட்டெல்லாம் போய் சண்டை போட்ட நடக்கிறதே வேறன்னு சொல்லி திட்டிட்டு போனை வச்சிருவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, ரோகிணி வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர்கிட்ட அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க. அப்போ டாக்டர் சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ்னால தான் இந்த அட்டாக் வந்திருக்கு, இதுக்கப்புறம் அவங்கள தனியாலாம் விடாதீங்க, கூடவே வச்சு பார்த்துக்கோங்க, அதான் அவங்களுக்கு சேஃப்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்டா ரோகிணி அவங்க அம்மாட்ட விசாரிக்கிறாங்க. அட்டாக் வர அளவுக்கு உனக்கு என்னதாம்மா கவலைன்னு கேட்பாங்க. அதுக்கு ரோகிணியோட அம்மா வந்து, வேற என்ன கவலை, உன் வாழ்க்கையை பற்றியும் கிறிஸ்டோட எதிர்காலத்தை பற்றி தான் என் கவலைன்னு சொல்லி புலம்புறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோகிணி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது. மனோஜ் கேட்கும்போது, மனோஜ் வித்யா ஒரு ஹெல்ப்னு கூப்பிட்டா, அதனால வந்திருக்கேன், ஒரு நாள் நான் வித்யா கூட தான் தங்க போறேன்னு சொல்லி போய் சொல்லிடுறாங்க. ஆனால் அதே நேரம் வித்யா ரோகிணியை பார்க்கறதுக்காக ஷோரூம் வந்திருக்காங்க. மனோஜ் வித்யாவை பார்த்தாலும் சந்தேகப்படுவார். ஆனால் வழக்கம் போல ரோகிணியும் வித்யாவும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரி, லாஸ்ட்டாக அந்த பிரச்சனை எங்கே தான் போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னா, முத்துவும் மீனாவும் கிறிஷை தத்தெடுக்கலாம் முடிவெடுத்துருக்காங்கல்ல, அதை நோக்கி தான் கதையை கொண்டு போகிறாங்க போல. ஆமாங்க, ரோகிணியோட அம்மா இறக்குற மாதிரி கதையை கொண்டாந்துட்டு கடைசியாக கிறிஷுக்கு யாருமே இல்லை, அவனை பார்த்துக்கிட்டு இருந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க, அதனால் கிறிஷை நாங்கள் தத்தெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த ரோகிணியாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா கிறிஷ் அவங்க பையன்ற உண்மையை அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த ரோகிணியும் தடுக்க மாட்டாங்க. கடைசியாக கிறிஷ் வந்து விஜயா வீட்டுக்கு வர மாதிரி தான் கதையை கொண்டாடுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல டேரக்டர் வந்து ரோகிணியோட அம்மாவை போட்டு தெளிவார். இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.